Hi friends, welcome to our Guy Pandi Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவையான ஆம்லெட் பிரியாணி நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆமா फ्रेंड्स, மதியான லஞ்சுக்கு ஒரு தடவை நீங்க வீட்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆம்லெட் பிரியாணி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லேட்டுக்கு நான் இன்றைக்கி 6 முட்டை உடச்சி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆம்லேட்டுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஆம்லேட் பண்ணோன்னா நல்லா சூப்பராக வரும் ஆம்லேட்டு. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தோசைக்கல்லில் ஆம்லேட்டை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சுட சுட ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆம்லேட் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த ஆம்லேட் பிரியாணியை ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆம்லேட் பிரியாணிக்கு ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்மளோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். குக்கரில் நான் இன்றைக்கி 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு எப்பயுமே சோம்பு சேர்த்து பண்ணுறப்ப நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். சோம்பு நல்லா வறுபட்டக்கப்புறமா நான் இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ஈஸியான ஆம்லேட் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐகாலையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க
ஆம்லேட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆம்லேட்டில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் மதியானத்துக்கு லஞ்சுக்கு ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு நம்ம இந்த பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வாசனையே நல்லா கமகமன்னு வருது பாருங்கள். சூப்பராக வெந்து மேலே நல்லா ஆம்லேட்லாம் மேலே வந்து நின்று இருக்குது. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையான ஆம்லேட் பிரியாணி நம்ம ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரியாணி எப்பயுமே இந்த மாதிரி ஓரத்தில் இருந்து தான் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா பொது பொதுன்னு இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சுவையான ஆம்லேட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சுவையான ஆம்லேட் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.